திமுக எலெக்ஷன் ஜெயிச்சிருவாங்கன்றலாம் கதை, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதில் இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல் இருக்கிறதே கூட இந்த விஜய் உள்ளே கொண்டு வரதுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் முன்கூட்டியே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல, தயார் பண்ணல, விசாரணை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. அது அப்படின்னு உண்மைதான், பார்க்கலாம். இருக்கலாம், மறுப்பதற்கில்லை. அது உண்மையாகவும் இருக்கலாம். இழுபறியில இப்படி போகக்கூடாது, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பேசிட்டு கொள்கை எதிரியோட போக போறாருன்ற அளவுக்கு டாக்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு. ஒருவேளை அவர் என்டிஏக்குள்ள போனார்னா ரிசல்ட் எப்படி இருக்கும்னு யூகிப்பது கடினம். ஆட்சி மாற்றம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸ்டில் அவர் என்டிஏக்குள்ள போனார்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அவரை விட்டு வெளியேறும். அதை தாண்டி அவரை ரசிக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 10-12% கூட்டினா கூட அது என்டிஏக்கு பெரிய லாபம் தான். ஒன்னும் ஆட்சி மாற்றம் வந்துடும், இல்லைன்னா இழுபறியில வந்து நிற்கும். இப்போ திமுக இருக்க அட்வான்டேஜ் இருக்குமானா தட்ஸ் $1 million கொஸ்டின். அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு தகவல் ஒன்று சொல்றாங்க, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு 3% 4% கேப் தான் இருக்கு. 1/3 பீப்புள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணலங்க. 33% மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவே பண்ணல. அதனால இது வந்து திமுக எலெக்ஷன் ஜெயிச்சிருவாங்கன்றலாம் கதை, அப்படிலாம் எதுவும் கிடையாது. வாய்ப்பு இருக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு, மறுக்கல. பட் பியர் டன் டீல், அவங்க 200 சீட்டு ஜெயிப்பாங்கலாம் கதை. அப்படி உண்மையிலே 200 சீட்டு ஜெயிப்பாங்கன்னா ஊர்ல இருக்க எல்லா கட்சியும் எதுக்கு திமுக கூட்டணியில் சேர்த்துக்கு? 23 கட்சியை சேர்த்திருக்காங்க. அதுல 13 கட்சி ஜாதி கட்சி. அப்பட்டமான ஜாதி கட்சிகளை சிறுபான்மையின மக்களை ஆதரிக்கிறோன்ற பேர்ல மதவாத கட்சிகளையும் உள்ள சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும்னு தெரியல. பாஜக எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு ஒரு விதமான எதிர்மறை அரசியலில் தான் இன்று திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாவது அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் துடியாய் துடிக்கிறார்கள். மக்கள் தான் முடிவு செய்யணும்.